the blessings of adoption, தத்து எடுத்துக்கொள்வது. தேவன் தமக்கென்று நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இன்றைக்கி ஒன்று பார்த்தா எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. அதாவது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் கொடிகள், அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணவே இல்லை, ஆண்டவர் சூஸ் பண்ணல, நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நம்மளை தேவன் தத்து எடுத்திருக்கிறார். நமக்கு வருகிற கஷ்டங்கள்லாம் பாடுகள்லாம் அந்த மிருகம் நமக்கு கஷ்டப்படுத்துது. நம்ம அதிலேருந்து எப்படி தப்பிப்பது? நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பார், அப்போ பிரச்சனை இல்லை. த ஹோலி ஸ்பிரிட் இஸ் கால்ட் த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். பரிசுத்த ஆவியானவரை தத்தெடுப்பின் ஆவி என்று சொல்கிறார்கள். த ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். த வேர்ட் அடாப்ஷன் இன் த நியூ டெஸ்டமெண்ட் மீன்ஸ், புதிய ஏற்பாட்டிலே அடாப்ஷன் என்று சொல்லுகிற அந்த சொல்லுடைய பொருள் என்னவென்றால், பீயிங் பிளேஸ் அஸ் அன் அடல்ட் சன். உங்களை சுதந்திரமான வயது முதிர்ந்த ஒரு மகனாக இருக்க செய்வது என்று அர்த்தம். எல்லா விவரங்களையும் தெரிந்து, நல்லது கெட்டது எல்லாம் தெரிந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை தானே நடத்தி கொள்கிற ஒரு முதிர் வயதுள்ள பையனாக, ஒரு பெண்ணாக உங்களை நிறுத்துவது என்று பொருள். We come into God's family by birth. பிறப்பின் மூலமாக நாம் தேவனுடைய குடும்பத்திற்குள் வருகிறோம். But the instant we are born into the family, நாம் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த அந்த நொடியே God adopts us and gives us the position of an adult son. நாம் தேவனுக்குள்ளே எப்பொழுது மறுபிறவி அடைகிறோமோ அந்த நொடியிலேயே தேவன் நமக்கு முழு சுதந்திரத்தையும் பொறுப்பையும் கொடுக்கிறார். நம்மளை ஒரு முழு பொறுப்புள்ள மகளாக வைக்கிறார். A baby cannot walk, speak, make decisions or draw on the family wealth. ஒரு சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தையாக இருக்கிறது, தானே நடக்க முடியாது, தானே பேச முடியாது, முடிவுகளை எடுக்க முடியாது, அல்லது குடும்பத்தின் சொத்துக்களை பெற முடியாது, இல்லையா? பட் த பிலீவர் கேன் டூ ஆல் ஆஃப் தீஸ் த இன்ஸ்டன்ட் ஹீ இஸ் பார்ன் அகெயின். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி உடனடியாக தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எப்பொழுது மறுபடியும் பிறக்கிறீர்களோ அப்பொழுது தேவனோடு நீங்கள் பேச முடியும், தேவன் உங்களோடு பேசுவார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பலவிதமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நிறைய நேரத்தில் சிக்கலான முடிவுகளை எடுக்க வேண்டும். நிறைய நேரத்தில் என்ன முடிவு எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும், உங்களிடத்திலே என்ன குறை உண்டு என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். He can walk and be led of the Spirit. அவனால் மறுபடியும் பிறந்த ஒருவரால் தானே நடந்து செல்ல முடியும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும் முடியும். பரிசுத்த ஆவியானவர் அவனை நடத்துவார். நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணுன்றது நமக்கு தெரியாது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார். பிலிப்புவை எப்படி கொண்டு போய் செசேரியா பட்டணத்தில் விட்டுட்டு வந்தார்? அவன் ஆவியினாலே தேவன் அவனை கொண்டு போய் செசேரியா பட்டணத்தில் விட்டுட்டார். திடீர்னு பார்த்தா எலியா தீர்க்கதரிசியை கொண்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டார். யாருக்குமே தெரியாது. கண்களை மறைய செய்கிறார். இயேசு அவருடைய கண்களுக்கு மறைந்து அங்கே போயிட்டார். அவங்க மலையிலேருந்து தள்ளி விடணும்னு போனாங்க. ஆனால் அவருடைய கண்களுக்கு அவர் மறைந்து வேறு இடத்துல போயிட்டார். அவ்வளோ ஈஸியாலாம் இயேசுவெல்லாம் பிடிக்க முடியாது. அவங்க நிறைய முறை முயற்சி பண்ணாங்க இயேசுவை பிடிக்கிறது, அவங்களால முடியல. ஆனால் வேலை வந்தது. அந்த வேலை வரும்போது தான் அந்த நேரத்தில் தான் பிடிக்க முடியும். இயேசுவை தான் சொன்னார். இன்றைக்கி ஒருத்தன் சிஎஸ்ஐ இந்த சர்ச்சு குரூப்பில் போட்டுருவேன், நாம் இயேசுவுக்காக போர் செய்யும் வீரர்களாக இருக்க வேண்டும். நாம் அநேகரை திரட்டி கொண்டு நம்மை நிந்திக்கிற மற்ற மதத்தினருக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அப்பொழுது தான் நீ உண்மையாக இயேசுவின் போர் வீரன் அப்படின்னு போட்டிருக்கான். இயேசு சொன்னார், நான் நினச்சேன்னா இந்த நொடியில் 12 லீஜியன்ஸ் படை வீரர்களுக்கும் அதிகமான ஆட்களை கொண்டு வந்து இவர்களெல்லாம் தும்சம் செய்து விட முடியாது என்று நினைக்கிறியா? அதெல்லாம் செய்ய முடியும். என்னுடைய வேலை அது அல்ல அப்படின்னு சொல்கிறார். அன்பு கூறுவதும் அன்பு கூறப்படுவதும், இந்த உலகத்திற்கு அன்பை கொடுப்பதும் தான் நம்முடைய வேலை. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதை விட்டு இன்றைக்கி ஜான் ஜெபராஜுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டாங்க, சர்ச் வாரண்ட்டு. ஆள் தலைமறைவாக ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் போக்சோவில் போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 15 வருஷம் கண்டிப்பாக ஜெயில். ஒன்றுமே பண்ண முடியாது நிரூபிக்கப்பட்டா. எதுக்கு இந்த வேலைகளை செய்யணும்? ஆண்டவர் கடுமையான சோதனைகளை தருவான். சோதனைகளில் இவன் ஆண்டவருக்கு விரோதமாக போகும்போது மாட்டிக்கிட்டான். சாத்தான் உங்களை எப்படியும் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆண்டவருக்காக நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா நம்ம இது வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறோம். எந்த சிறு தவறிலே நாம் மாட்டுவோம் என்று
துணிகரமாக எப்படி செய்கிறான். இப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீயும் நம்ம எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவரிடத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போது he can walk and be led of the Spirit. The verb here means willingly led. We yield to the Spirit and he guides us by his word day by day. நாம் ஆண்டவருக்கு நம்மை நாமே ஒப்புவிக்கிறோம், இணங்கி கொடுக்கிறோம் விருப்பத்தோடு. பிடிக்காதவங்களாம் ஆண்டவருடைய வசனத்திலே நடக்கணும்னு பிடிக்காதவங்களுக்குலாம் பெடையில் 2 போடு போட்டு வாடா இந்த பக்கம் அப்படின்னு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறது கிடையாது. நீங்கள் இணங்கி கொடுக்கிறீர்கள். ஆண்டவரே நீர் சொல்லும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது, சரி அப்படியா வா நான் கூப்பிட்டு போகிறேன், நான் போகிற பக்கமாக அப்படியே வா அப்படின்னு அவர் வழி நடத்துவார். இந்த ஆட்டு மேய்ப்பன் பண்ணுறது தான் திரும்ப திரும்ப இயேசு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆடு மேய்க்கிறவன் இருக்கான்ல, அது வயலில் போகும்போது பின்னாடி ஒரு 250 ஆடு இருக்கும். அப்படிமா அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பான் 10 அடி தூரத்தில். இந்த ஆடெல்லாம் பின்னாடியே போயிட்டுருக்கும். இப்படிமா உடனே இந்த பக்கம் திரும்பி இப்படி போகும். அதுகிட்ட பேசிக்கிட்டே போகும். இந்த ஆடுகள் விருப்பத்தோடு அவனை பின்பற்றுகின. எல்லா ஆட்டுக்கும் ஒரு 250 ஆட்டுக்கும் கயிறை கட்டி ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவான், ஒரு பொம்மைக்கும் கயிறை கட்டி ஆட வைப்பான். அப்படிலாம் கிடையாது. ஆடுகள்கிட்ட இவன் பேசுவான். ஆடுகள் இவனுடைய சத்தத்தை அறியும்னு இயேசு சொல்லியிருக்கான். இவன் சொன்ன உடனே கூப்பிட்ட உடனே ஆடு இப்படியே பின்னாடியே போகும். அப்போ என்ன, அந்த ஆடுகள் இணங்கி கொடுக்கின்றன. அந்த ஆடுகளை இவன் இணக்கத்தோடு விருப்பத்தோடு வழி நடத்துகிறான். அப்படி வழி நடத்தும் போது நாம் பாதுகாப்பு பெறுகிறோம். அப்போ இதோட அர்த்தம் என்னென்னா willingly led. The verb here means willingly led. விருப்பத்தோடு நடத்த பெறுவது. We yield to the Spirit. நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மளை ஒப்புவிக்கிறோம். And he guides us by his word day by day. ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினாலே அவர் நம்மை வழிகாட்டி நடத்துகிறார். We are not under bondage of law and afraid to act. நாம் சட்டத்தின் பிடியிலே இல்லை. இன்னைக்கு சட்டத்தின் பிடியிலே யார் இருக்கான்? ஜான் ஜெப்ராஜ் இல்லையா? அதாவது வாழ்க்கை முழுவதும் மரண பயத்தினாலே நிறைந்திருக்கிறவர்களை விடுவிப்பதற்காக இயேசு வந்தார். இப்போ சட்டத்தின் பிடியில் போய் மாட்டிக்கிட்டான். ஒவ்வொரு நிமிஷமும் பயம், அவமானம், வெட்கம். ஒன்று செய்யலாம், ஜான் ஜெப்ராஜ் தற்கொலை பண்ணி சாகலாம். அது ஒன்று மட்டும்தான் இந்த நேரத்தில் கட்டாயம். சொந்த மனைவியே அவனை வெறுக்கிறான். அவ்வளோ மோசமானவனாக நடந்து கொள்கிறான். மனைவி பிரிந்து வாழ்கிறாள். இவன் மற்ற பெண்களோடு கூத்தடிக்கிறான். தன்னுடைய குடும்பத்தை நேசிக்க தெரியாத, தன்னுடைய குடும்பத்தை முழுமையாக பார்த்து கொள்ள தெரியாத எந்த ஊழியக்காரன் எப்படி நிலை நிற்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பமாக தேவனை தொழுது கொள்ளவில்லை என்றால், நமக்குள்ள பிரிவினைகள் இருந்தால், நாம் நிச்சயமாக தேவனுடைய ஊழியை மற்றவர்கள் சொல்லவே முடியாது. முதல் நம்முடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கணும், நம்ம குடும்ப வாழ்க்கையை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வெளியே. நிற்கிறேன் என்று நினைக்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுள்னு சொல்கிறேன். ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கணும். நீங்கள் நினச்சி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லாமல் நான் எதையும் சாதித்து விடுவேன் என்று நினைத்தால், ஆண்டவர் ஒன்றும் அடித்து பிடிச்செல்லாம் உங்களை இழுக்க மாட்டார். சரி, உன்னுடைய பாதையில் போ. உனக்கு என்ன கண்களின் விருப்பத்தை தான் நீதிமொழிகள் சொல்லுங்க. வாலிபனே, உன் கண்ணின் காட்சியிலும் உன் இருதயத்தின் விருப்பத்திலும் நட. அதுவோ இதுவோ ஏதாவது போ, ஆனால் ஒன்றை மட்டும் சிந்தித்துக்கொள், நியாயத்தீர்ப்பு நாள் இருக்கிறது. எல்லார் தலையின் மேல் விழுந்த கடமை கர்த்தர் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருந்து நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் நம்ம ஆண்டவருக்கு ஒப்புவித்தால், அவர் நிச்சயமாக இதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் ஒப்புவித்தவர்கள் யாராவது அவமாய் போயிருக்கிறார்களா, அழிந்து போயிருக்கிறா, நாசமாய் போயிருக்கிறா? நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இல்லை. நேர்மையான வழியிலே நடக்காமல் ஆண்டவரை விசுவாசித்து நல்ல வழியிலே தடுமாறி விழுந்து அழிந்து போனவர்கள் உண்டு. பாதி வந்திருப்பான், நல்லா வந்துகிட்டு இருப்பான், உடனே அவனுக்கு ஆசை வந்துடும். இச்சை டெய்லி சோதனைகள் வந்துக்கிட்டே இருக்கு. சாத்தான் காட்டுகிற இச்சைகளை போய் மாட்டி அழிந்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. ஊழியக்காரர்களும் உட்பட பரம்பரை கிறிஸ்தவர்களும் உண்டு, கிறிஸ்துவை புதிதாக ஏற்றுக்கொண்டவர்களும் உண்டு. நாம் we are not under bondage of law and afraid to act. We have the liberty of the Spirit and are free to follow Christ. நமக்கு ஆவியிலே சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுவித்து மறுபடியும் இவர் எனக்கு அடிமையாக வைத்துக் கொள்ளவில்லை. பரிசுத்த ஆண்டவருக்கு இன்றிலிருந்து
நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு அடிமை கிடையாது. அவர் அடிமை நான் ஒரு பாட்டு இருக்குல்ல, அடிமையெல்லாம் கிடையாது. நீங்களா அடிமைன்னு. அவர் உங்களை ஒரு நாளும் அடிமைப்படுத்தவில்லை. உங்களை அவர் விடுதலையாக்கியிருக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாகியிருப்பீர்கள் சொல்கிறார். இஃப் த சன் ஷால் செட் யூ ஃப்ரீ யூ ஷால் பி ஃப்ரீ இன்டீட் அப்படின்னு. நீங்கள் மெய்யாகவே முழு சுதந்திரத்தோடு இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற நீங்கள் we have the liberty of the spirit and free to follow Christ. கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் பின்பற்றுங்க, பின்பற்றலைனாலும் பரவாயில்ல. அது ஒன்று, நான் உன்னை விடுவித்தேன், உனக்காக விலை சிந்திருக்கிறேன் என்றதுனால கட்டாயம் நீ எனக்கு பின்பற்ற வேண்டும் என்ற கடமையெல்லாம் உங்களுக்கு இல்லை. அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கப்பா. விடுதலை கொடுத்து விட்டேன், என்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டேன். நீங்கள் வந்து பின்பற்றினால் பின்பற்றுங்க, பின்பற்றாமல் போனாலும் போங்க, ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். The believer can also speak, we cry, Abba, Father. அதே மாதிரி இந்த விசுவாசியானவர் அப்பா பிதாவே என்று நாங்கள் அழைக்கிறோம், நாங்கள் கதறுகிறோம் என்று ரோமாரன் சொல்லிக்கிற மாதிரி நாம் ஜெபிக்கவும் முடியும் உரிமையோடு. நம்முடைய பிதாவானவர் அவரே. Would it not be amazing if a newborn baby looked up and greeted his father? புதிதாக பிறந்த குழந்தை, அப்போ தான் பிறந்திருக்கு, பிறந்த குழந்தை அப்பாவை பார்த்தோன்னா, அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் த ஸ்பிரிட் இன் அஸ் சேஸ் அப்பா ஃபாதர், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் போட்டிருக்கு. தென் வி சே இட் டு காட். அப்பா மீன்ஸ் பாப்பா, த டேர்ம்ஸ் ஆஃப் என்டியர்மெண்ட். அப்பான்னு நம்ம யாரை கூப்பிட்றோம்? உரிமையுள்ள நமக்கு சொந்தமான அப்பாவை தானே கூப்பிட்றோம். வரவங்க எல்லாரையுமே அப்பான்னு கூப்பிட்றோம். ஸோ இது உரிமையுள்ள ஒரு சொல். தேவன் நம்முடைய உண்மையுள்ள பிதாவாக இருக்கிறார். அந்த உரிமையில் நாம் புதிதாக பிறந்தவுடன் கூப்பிடுகிறோம். எத்தனை பேர் அவருக்குள் புதிதாக பிறந்த அனுபவத்தை பெறுகிறார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். அப்போ அந்த சர்ச்சில், சிஎஸ்சி சர்ச்சில் வந்து நீங்கள் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு ஒரு சொல்லு கேட்டால் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க. ரட்சிக்கப்படுறதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. நாங்கள் பிறந்ததிலிருந்தே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? பிறந்ததிலிருந்தே யாருக்குமே நமக்கு ஜென்ம புத்தி இருக்கும், சுபாவ இருக்கும், நமக்கு ஜென்ம சுபாவம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்பொழுது பிதாவினுடைய பிள்ளைகளாவீர்கள், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக எப்பொழுது ஆவீர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முழுமையாக ஆண்டவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விருப்பத்தோடு ஒப்புவிக்கும் போது, இன்று முதல் நான் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இருப்பேன், தேவன் சொல்கிற காரியங்களை நான் மனமகிழ்ச்சியோடு செய்வேன், உலக பிரகாரமான இச்சைகளை நான் வெறுத்து விடுவேன். அதான் நம்முடைய விசுவாச பிரமாணத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, உலகத்தின் வழிகளை நான் வெறுத்து விடுவேன், இந்த பிள்ளையை நான் தேவனுக்குள் வளர்ப்பேன் என்று மனமுவந்து விருப்பத்தோடு சொல்வேன். அப்படி செய்வது தான் மறுபடியும் பிறப்பது. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். அந்த நொடியிலிருந்து நீங்கள் பிதாவின் பிள்ளைகளாகிறீர்கள். அவரை உரிமையோடு அழைக்க முடியும். அப்பா எனக்கு இது கொடுங்கன்னு உங்களால் கேட்க முடியும். அப்பாவுக்கு விரோதமாக நீங்கள் எதாவது பேச முடியுமா? அன்புள்ள ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு விரோதமாக நீங்கள் பேச முடியுமா? அப்பாவுக்கு விரோதமாக பேசுகிறீங்கன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கும் அப்பாவுக்கும் நல்ல உறவு இல்லை. என் அப்பா சொல்கிறத நீங்கள் கேட்கல, நீங்கள் சொல்கிறத அப்பா கேட்கலன்னு அர்த்தம் இதானே? அப்போ ஒரு இணக்கமான சூழல் எப்போ வரும்? நம்ம அப்பா நமக்கு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கை எப்பொழுது இல்லாமல் போகிறதோ அப்பொழுது சந்தேகம் வரும், நிம்மதி இருக்காது. இந்த ஆள் கொண்டு எனக்கு கேட்க போகிறானா தெரில அப்படின்ற மாதிரி நமக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம யாருமே மனப்பூரம் வந்து வேதனையாக இருக்கும். ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு எல்லாம் செய்வார், நமக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார் என்ற நம்பிக்கை, ஆழ்ந்த விசுவாசம், அதான் திட விசுவாசம், அது இருந்தால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதுதான் முக்கியம். இன்றைக்கு ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தான் தியான வசனம். For ye have not received the spirit of bondage again to fear, but ye have received the spirit of adoption, whereby we cry, Abba, Father. மறுபடியும் நாம் பயந்து சாவதற்கு நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கவில்லை, ஆனால் உரிமையோடு நாம் தேவனை அழைப்பதற்காக, அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கான அடாப்ஷன், தத்தெடுக்கும் ஒரு ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த தேவன் நம்மளை தத்தெடுத்திருக்கிறார், நம்மளுக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க. புத்திர சுவிகாரம், அதான் தத்தெடுக்கிறது.
ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நாம் பெற்றிருக்கிற ஆவியானவர் நம்மளை ஒரு காலத்திலும் அடிமைப்படுத்த மாட்டார். நமக்கு விடுதலையும் வெற்றியும் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆக்ஷன் அசைன்மெண்ட்: லிஸ்ட் ஆன் அ பேப்பர் ஆஃப் a piece of paper what it means to you to be adopted into God's family. தேவனுடைய குடும்பத்திற்குள் உங்களை சுவீகாரம் எடுத்திருக்கிறார் அல்லது தத்தெடுத்திருக்கிறார் என்றால் என்ன பொருள் உங்களுக்கு அப்படி என்பதை எழுதி வைங்க. யோசிச்சு பாருங்கள். நம்மளை தேவன் தத்தெடுத்திருக்கிறார் அல்லது சுவீகார புத்திரராக ஆக்கியிருக்கிறார் என்றால் நாம் தெருவில் இருந்தோம், அவரை பின்பற்றாமல் இருந்தோம். இப்பொழுது தேவன் நம்மை தம்முடைய சொந்த பிள்ளையாக தம்மை வளர்க்க நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு தான், தேவனுடைய சமாதானம் அனைத்தும் உங்களுக்கு தான், தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் உங்களுக்கு சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள். மிகப்பெரிய உறவுள்ள ஒரு குடும்பத்திற்குள் நாம் போய் சேர்க்கிறோம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். Go over the list as you thank God for these blessings. எப்பேற்பட்ட அதிசயமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷமும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். தேவன் வெற்றி உள்ளவர், வெற்றியை கொடுக்கிறவர், அன்புள்ளவர், அன்பானவர்களை நம்மோடு கூட சேர்த்து கொடுக்கிறார். நாம் தனிமையிலே யாருமே இல்லாமல் அனாதையாக இருந்தோம். இப்பொழுது மிகப்பெரிய குடும்பத்திலே தேவன் நம்மளை எடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய பாக்கியம் இல்லையா? இதான் இன்றைய சிந்தனை. ஓகே.